friends, welcome back to Vibe's Little World. Hope you all are doing good. எல்லோரும் நல்லா இருக்கீங்க, சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறோம். இன்றைக்கி என்னோட டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி பூஜை எல்லாமே ஃப்ரைடேஸில் எப்படி பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது நம்ம பழைய வீடு, இதுக்கு முன்னாடி இருந்த வீடு ரெண்டல் ஹவுஸ் தான். இதுக்கு முன்னாடி இருந்ததும் இப்போ இருக்கிறது எல்லாமே ரெண்டல் ஹவுஸ் தான். ஆனால் நான் முன்னாடி இருந்த வீட்டில் எடுத்து வச்ச வீடியோஸ் தான் நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான். அப்லோட் பண்ணோன்னு நினச்சி தான் எடுத்து வச்சேன். ஆனால் ஒரு சில ரீசன்ஸ்னால் அப்லோட் பண்ண முடியல. காலையில் நேரத்துலேயே 3 மணிக்கெல்லாம் எழுந்தாச்சு. எப்போவுமே 3 மணிக்கெல்லாம் எழுந்துக்க மாட்டேன், ஒரு 4 மணி. ஆனால் ஃப்ரைடேஸ் எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? அதுவும் லக்ஷ்மி பூஜையெல்லாம் பண்ணும்போது அது கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து ஆரம்பித்தா தான் நேரத்தோடு நம்மளால் பூஜையெல்லாம் முடிக்க முடியும். பிரம்ம முகூர்த்தத்திலே மற்ற விளக்குகள் எல்லாமே ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரைடேஸில் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஆலேராக எழுந்துப்போம். அதே மாதிரி எப்போவுமே எனக்கு ஃப்ரைடேஸில் உப்பு தீபம் வைக்கிற பழக்கம் உண்டு. உப்பு தீபம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்க இருந்தேன்னா நம்ம ஒரு மண் பாத்திரத்தில் நல்லா மஞ்சள் கொஞ்சம் சந்தனம் பன்னீரில் நல்லா கலந்து பாத்திரம் ஃபுல்லாக தேய்ச்சிடுங்க. அதுக்கப்புறம் பொட்டு வச்சதுக்கப்புறம் உப்பு நிரப்பி ஃப்ரைடேஸில் நம்ம உப்பு வீட்டுக்கு வாங்கிட்டு வரதும் ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே நீங்கள் உப்பு தீபம் வைக்கிறீங்க அப்படின்னா சமையலுக்கு யூஸ் பண்ணுற உப்பு வேண்டாம், தனியாக இதுக்குன்னு ஒரு உப்பு வாங்கிக்கோங்க. உப்பு நிரப்பி அகெயின் 2 அகல் விளக்கில் நல்லா மஞ்சள் குங்குமம் போட்டு, ஒரு அகல் விளக்கில் அச்சதை போட்டுக்கோங்க. இன்னொரு அகல் விளக்கில் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம சுக்கிரஹோரையில் வெள்ளிக்கிழமை நாள் அதுமா காலையில் 6 to 7, இல்லைனா மதியம் 1 to 2, இல்லைனா நைட் 8 to 9, 3 டைமில் சுக்கிரஹோரை வருது. சுக்கிரஹோரையிலையோ இல்லைனா பிரம்ம முகூர்த்தத்துலேயோ நம்ம இந்த உப்பு தீபம் வச்சுட்டு வரலாம். ரொம்ப நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது பிரம்ம முகூர்த்த விளக்கு. நான் 48 நாள் ஒரு விஷயம் நினச்சி 48 நாள் பிரம்ம முகூர்த்த விளக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சி ஆரம்பிச்சிருந்தேன். இந்த வீடியோ எடுக்கும்போது 18வது நாளோ இல்லை 19வது நாளோ ஒரு விஷயம் நம்ம வேணும் அப்படின்னு நினச்சி உண்மையாக அதுக்காக வேண்டி ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த பிரபஞ்சமே, இந்த யூனிவர்ஸே நம்மளுக்கு உண்மையாக நம்ம அதுக்காக வேண்டி முயற்சி பண்ணோன்னா கண்டிப்பாக அது நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது நானே ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம். ஏன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது அது 19வது நாளோ 20வது நாளோ என்னமோ தான் ஆயிருக்கு. அதுக்குள்ளாரே நான் நினச்ச விஷயம் நிறைய பாசிட்டிவான எனக்கு ரிசல்ட் கிடைச்சிது. ஸோ நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு தாராளமாக நம்பி நீங்கள் ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சம் பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற சொல்கிற டைம் உங்களோட நியாயமான கோரிக்கை, ஆசை கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் நான் பொட்டு வச்சேன் இல்லையா, அந்த பொட்டு அச்சு பேஸ்ட்டு ஸ்டிக்கிங் பேஸ்ட் எல்லாமே நம்ம ஒரு காம்போவாக கொடுக்குறோம். 75 rupees தான் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ். அதே மாதிரி பிரம்ம முகூர்த்த செட்டு, லக்ஷ்மி விளக்கு, இந்த பிராஸ் ஸ்டூலு, நந்த விளக்கு எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கோ இல்லைனா ஸ்க்ரீனில் தெரிகிற வெப்சைட் விசிட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே பியோர் பிராஸ். அதே மாதிரி பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும் நம்ம வெப்சைட்டில் விசிட் பண்ணால் உங்களுக்கே தெரியும். ரீசனபிளான ரேட்டில் நல்ல ப்ராடக்ட்ஸ் நாங்கள் சேல் பண்ணுறோம். ஸோ கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பிரம்ம முகூர்த்த செட்டு ஃபுல் செட்டுக்குமே 999 தான் ரேட்டு வருது. ஒரு பிளேட்டு, 5 அகல் விளக்குகள் எல்லாமே நல்லா ஹெவி வெயிட்டு, நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸு. 5 அகல் விளக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் பிராஸு, 999 தான் ரேட்டு வருது. அதே மாதிரி 599லேயுமே நம்மக்கிட்ட பிரம்ம முகூர்த்த ஃபுல் செட்டு, பிரம்ம முகூர்த்த செட்டு அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் 599. அது விளக்குகள் கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம இப்போ வாசலுக்கு வெளியில் வச்சுருக்கிற இந்த மயில் முக்காலி ரொம்ப நல்ல வெயிட்டான க்யூட்டான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். குவாலிட்டியிலலாம் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லை. நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற, இந்த வீடியோவில் தெரிகிற அதே ப்ராடக்ட் தான் நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தருவோம். நல்ல வெயிட்டு.
இது நம்ம வந்து வீட்டுக்கு வெளியில் விளக்குகள் வைக்கணும், இல்லைன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஃபிகரின்ஸ் ஐடல்ஸ் எல்லாம் வைக்கணும் அப்படின்னாலுமே வந்து இந்த ஸ்டூல் எல்லாம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ப்ராடக்ட்டு. இதெல்லாம் கூட வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் நம்ம எப்போவுமே அவைலபிளாக இருக்கும், வாட்ஸ்அப்பில் அவைலபிளாக இருக்கும். இல்லைனா வெப்சைட் விசிட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து திருச்செந்தூர் முருகனோட மிகப்பெரிய டிவோட்டீஸு. திருச்செந்தூர்லேருந்து கிடைக்கக்கூடிய அரகஜா எல்லோருக்குமே தெரியும். ஒரு சில பேருக்கு வந்து தெரியாது, அரகஜா பற்றி இன்னும் தெரியல. நார்மலாக பூஜா கடையிலேருந்து கிடைக்கக்கூடிய அரகஜா வந்து நம்ம பூஜா முறையில் எப்போவுமே வைக்கிறோம். அது வந்து பொட்டு வைக்கிறதுக்கு, கலச பொட்டு வைக்கிறதுக்கெல்லாம் நிறைய வந்து நம்ம பயன்படுத்தி வரோம். ஆனால் திருச்செந்தூர்லேருந்து கிடைக்கக்கூடிய இந்த அரகஜா கோவில்லையே வந்து யாகம் எல்லாம் வளர்க்கும் போது அதுலேருந்து தான் தயாராக்குறாங்க. இந்த அரகஜா நம்ம ஐயர்கிட்டேருந்து டைரெக்டாக வாங்குகிறோம். திருச்செந்தூர் கோவிலேருந்து ஐயர்கிட்டேருந்து நம்ம வாங்குகிறோம். நம்ம இது கோவிலில் வந்து போகும்போது நம்மளுக்கு வந்து இந்த கிட்டில் இந்த அரகஜாவும் இருக்கும். எதுக்காக வேண்டி இந்த அரகஜா வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வந்து திருஷ்டி தோஷங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு, நம்ம நினச்ச விஷயம் வந்து வெற்றி அடையிறதுக்காக தான் வந்து நம்ம டெய்லி குளிச்சுட்டு சந்தன பஸ்மம் தொடுற மாதிரி நம்ம இந்த அரகஜா வந்து டெய்லி குளித்ததுக்கப்புறம் தொடலாம், தொட்டு வரலாம். நார்மல் அரகஜாவே வந்து நம்மளுக்கு தெரியும், நல்ல நறுமணமாக இருக்கும், ஒரு மாதிரி டிவைன் ஸ்மெல் இருக்கும். ஆனால் திருச்செந்தூர்லேருந்து கிடைக்கக்கூடிய அரகஜா தொடும்போதே நம்மளுக்கு அந்த ஒரு டிவைன் ஃபீல், ஒரு பிளஸ்டான ஃபீல் நம்மளால் அதை உணர முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அரகஜா உங்களுக்கு வேணும் அப்படின்னா, திருச்செந்தூர்லேருந்து கிடைக்கக்கூடிய அரகஜா உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, பேக் டு நம்ம வீடியோஸ் வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வெளியில் தீபம் வச்சதுக்கப்புறம் தான் வந்து வீட்டுக்குள்ளார பூஜா முறியில் வந்து, அங்கே பூஜா முறியாக எதுவும் இல்லை, செப்பரேட்டடாக ஒரு அறை எதுவுமே இல்லை. அதனால நான் ஹாலில் ஒரு ஓரத்தில் வந்து பூஜா ஒரு சின்ன ஒரு குட்டி செட்டப்பு. ஏன்னா வந்து பூஜா முறி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருந்தேன் இந்த வீட்டுக்கு வரும்போது. ஆனால் வந்து காலையில் நம்ம எழுந்த அந்த தீபம் ஜோதி இந்த பார்த்தா தான் நம்ம மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக நிறைவாக இருக்கும். அப்போ அதனால என்னோட ஒரு மன திருப்திக்காக ஒரு சின்ன செட்டப், ஒரு ஸ்டூல் வச்சு அப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சு, அவ்வளோ நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் கச்ச கச்சன்னு வைக்கிற மாதிரி பழக்கம் எனக்கு எப்போவுமே இல்லை. அளவாக ஃபோட்டோஸ் வச்சு அளவாக வந்து அபிஷேகம் பண்ணி மந்திரங்கள் சொல்லி, ஆனால் டெய்லி வந்து விளக்கு வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்ச பழக்கம். வாசலில் வந்து விளக்கு வச்சதுக்கு அப்புறமே வாசலே வந்து அவ்வளோ தெய்வீகமாக நறுமணமான தசாங்கவும் கப் சாம்பிராணியும் வாசலில் வந்து வைப்பேன். எல்லாமே சேர்த்து அவ்வளோ தெய்வீகமாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும். ஏன்னா அந்த டைமில் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, எந்த நாய்ஸ் எதுவுமே இருக்காது. நம்ம பீஸ்ஃபுல்லாக வந்து நம்ம கொஞ்ச நேரம் டிவோஷனுக்காக வந்து ஸ்பிரிச்சுவல் விஷயங்களுக்காக வந்து கொஞ்ச நேரம் நம்ம ஒதுக்கி வச்சோம் அப்படின்னா அந்த நாள் முழுவதுமே வந்து அவ்வளோ பாசிட்டிவாக நம்ம வந்து நிறைய மன அமைதி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். தேவையில்லாமல் கோவம் கூட பட மாட்டோம். அது என்னன்னு தெரியல, நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனித்து வந்தோம்னா நிறைய மாற்றங்கள் நம்மளையே அறியாமல் நம்மளுக்குள்ளார ஏற்படுறது வந்து உண்மை. நான் வந்து வாசலில் தான் ஃபஸ்ட்டு விளக்கு வைப்பேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வந்து வாசலில் விளக்கு வைக்கிற, வெளியில் விளக்கு வைக்கிற பழக்கம் இருக்குன்னா முதல்ல வீட்டுக்கு வெளியில் விளக்கு வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்குள்ளார பூஜை முறையில் விளக்கு வைக்கணும். ஏன்னா தீபம் ஜோதி அப்படிங்கிறது வந்து லக்ஷ்மியை வந்து நம்ம வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளார தான் கொண்டு வரணுமே தவிர வீட்டிலேருந்து உள்ளேருந்து வெளியில் கொண்டு போகக்கூடாது. அதனால தான் வெளியில் விளக்கு வைக்கிற பழக்கம் இருக்குன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வெளியில் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பூஜா முறையில் வைக்கலாம். இல்லை எனக்கு வெளியில் வைக்கிற பழக்கம் இல்லைன்னா தாராளமாக நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளார வைக்கலாம். அதே மாதிரி நான் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஒரு தட்டில் 5 அகல் விளக்கு தீபம் வச்சுருக்கேன் இல்லையா, அது வந்து நான் வந்து வாசலில் வச்சுருக்கேன். நீங்கள் ஹாலில் லிவிங் ஏரியாவில் கூட வச்சுக்கலாம். பூஜா முறையில் தான் வைக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் இல்லை. ஹாலில் கூட நம்ம இந்த பிரம்ம முகூர்த்த விளக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் லக்ஷ்மி விளக்கு நான் முதல் நாளே வந்து லக்ஷ்மி விளக்கு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி பொட்டு குங்குமம் எல்லாம் வச்சு முதல் நாளே எல்லாம் பண்ணிட்டேன். காலையில் எழுந்து அதுவும் பண்ணோம் அப்படின்னு நினச்சோன்னா டைம் ரொம்ப லேட் ஆகிடும். ஏன்னா ஒன்ஸ் பூஜை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளை அறியாமலேயே வந்து டைம் வந்து போயிடும். அது மட்டும் இல்லை, நான் இப்போ வீடியோவும் ஷூட் பண்ணுறதுனால டக்குன்னு வந்து பண்ண முடியாது. கொஞ்சம் கேமரா கான்ஷியஸாக இருப்போம் இல்லையா, அதனால கொஞ்சம் டிலே ஆகிடும். அதனால நான் முதல் நாளே
பொட்டெல்லாம் வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து தீபம் வைக்கிறதெல்லாம் வந்து காலையில் எழுந்து பண்ணக்கூடிய விஷயங்கள். நான் இன்றைக்கி வந்து தாமரைத்தண்டு திரியில் வந்து தீபம் வச்சுருக்கேன். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. தாமரைத்தண்டு திரியில் ஏன் நம்ம வெள்ளிக்கிழமை அதுமாக வந்து தாமரைத்தண்டு திரியில் தீபம் வைக்கிறது ரொம்ப நல்லது. தாமரை அப்படிங்கிறது லக்ஷ்மிக்குரிய மகாலட்சுமி தாயாருக்குரிய பொருள். நம்ம தாமரைத்தண்டு திரியில் வந்து தீபம் வைக்கும்போது நம்மளுடைய முன்ஜென்ம பாப தோஷங்கள் கர்ம வினைகள் வந்து குறையும் அப்படிங்கிறது நம்பப்படுது. அதனால தாமரைத்தண்டு திரியில் வெள்ளிக்கிழமை நாள் அதுமா வந்து ஒரு தாமரைத்தண்டு திரி, அது கூடவே நார்மலாக நம்ம பஞ்சு திரி இல்லையா, அதுவும் சேர்த்து வச்சோம் அப்படின்னா நின்று ரொம்ப நேரம் அந்த ஜோதி தீபம் வந்து எரியும். பூஜை பண்ணிட்டு இருக்கும்போதே ஸ்ரீராம் எழுந்து வந்துட்டா. ஸ்ரீராம் வந்து என்னுடைய பையன். நான் வந்து சாமி பாட்டெல்லாம் வந்து டிவோஷனல் சாங்ஸ் எல்லாம் ப்ளே ஆகுது. ஸோ அதனால எழுந்துட்டானோ என்னவோ அவன் வந்துட்டு என் கூட அப்படியே அவனுக்கும் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த விளக்குகள் எல்லாம் வந்து ஏன்னா இது பூஜா முறியில் கிடையாது, செப்பரேட்டாக ரூம் எதுவும் கிடையாது, பூஜா ரூம் எதுவும் கிடையாது. ஹாலில் ஒரு ஓரத்தில் தான் வந்து நான் அந்த ஸ்டூல் வச்சு சின்ன ஒரு பூஜா செட்டப் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அது எனக்காக வேண்டி. ஏன்னா நம்மளுக்கு வந்து காலையில் எழுந்ததுமே வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு தீபமாச்சு வச்சா தான் வந்து மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்குங்கிறதுனால ஒரு சின்னதாக வந்து அளவாக வச்சுருக்கோம். அப்போ அது பார்த்ததுமே ஸ்ரீராமுக்கும் ரொம்பவே பிடிச்சிது. காலையில் பூஜையெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து வேலைகள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டிவோஷனல் சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணி விட்ருவேன். நான் வீடியோவில் வந்து மியூட் பண்ணியிருக்கேன், அதனால உங்களுக்கு கேட்கல. வேல்மாறல், கந்த சஷ்டி கவசம், மகாலட்சுமி சாங்ஸு, விக்னேஸ்வரா சாங்ஸு, அதே மாதிரி ஹனுமன், சிவா சாங்ஸ் எல்லாமே வந்து ப்ளே பண்ணுறது. சோட்டானிக்கர அம்மா சாங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் வந்து என்னோடய ஆல் டைம் கனகதாரா ஸ்தோத்திரம் எல்லாமே ரொம்ப பிடிச்ச மந்திரங்கள். நான் வந்து இதெல்லாம் மந்திரங்கள் எல்லாமே போட்டு விட்டுட்டு அது மந்திரங்கள் ஒரு சைடில் வந்து அப்படியே ப்ளே ஆகிட்டு இருக்கும். நம்ம பூஜா வேலைகள் எல்லாமே வந்து நீட்டாக கவனிச்சிக்கலாம். விளக்கெல்லாம் வச்சதுக்கப்புறம் நைவேத்தியமாக இன்றைக்கி வந்து வெத்தலை, பாக்கு, பழம், எலும்பிச்சை பழம், கொஞ்சம் ஆல்மண்ட்ஸு, ரைசன்ஸு, இதுதான் நான் வந்து நைவேத்தியமாக வச்சுருக்கோம். நம்ம தீபம் வைக்கும்போது வீட்டில் வந்து தீபம் வைக்கும்போது கொஞ்சமாச்சும் வந்து நைவேத்தியம் வைக்கிறது ரொம்ப நல்லது. இனி வந்து வீட்டில் எதுவுமே நைவேத்தியம் வைக்கிறதுக்கு இல்லை அப்படின்னா வந்து ஒரு சின்ன கப்பில் கொஞ்சம் தண்ணியாச்சும் நைவேத்தியமாக வைக்கிறதுக்கு கண்டிப்பாக மறக்கவே கூடாது. ரொம்ப நல்லது, நல்ல பலன் தரும். அதே மாதிரி ஒரு குட்டி உருளியில் வந்து கிச்சனில் வந்து கொஞ்சம் ஃப்ளவர்ஸ், கிச்சனில் தீபம் வைக்கிற பழக்கமும் எனக்கு உண்டு. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு உருளியில் தண்ணி நிரப்பி ஃப்ளவர்ஸ் போட்டு வச்சோம் அப்படின்னா வந்து காலையிலேருந்து நம்ம ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு இடம் அது கிச்சன் தான். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற இடம் இதே மாதிரி கொஞ்சம் க்ரியேட்டிவாக நல்லா வந்து வச்சோம் அப்படின்னா வந்து நம்மளுக்குமே அந்த வேலைகள் செய்யும்போது மனசுக்கு நம்மளையே அறியாமல் ஒரு இனம் புரியாத சந்தோஷம், ஒரு லைட் நம்மளுக்குள்ளார இருக்கும். நான் வந்து முதல் நாள் நைட்டே வந்து கிச்சன் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி பாத்திரங்கள் எல்லாம் கழுகி வச்சு கவுண்டர் டாப்பு, ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு தான் படுப்பேன். ஏன்னா காலையில் வந்து நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு லேடிஸ் வந்து கிச்சனில் போவோம் இல்லையா, கிச்சன் பார்க்கும்போது நீட்டாக இருந்தேன்னா காட் ப்ராமிஸ் அந்த நாள் முழுவதுமே வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு இருக்கும். இனி வந்து கிச்சன் வந்து க்ளீன் பண்ணல, நிறைய பாத்திரங்கள் எல்லாம் கழுகிறதுக்கு இருக்குது. அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது நம்மளே அறியாமல் ஒரு மாதிரி ஃப்ரெஷ், காலையில் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறோமோ அதே அளவுக்கு வந்து நம்ம சோர்வாக கூட ஃபீல் பண்ணோம். ஸோ நம்ம காலையில் எந்திரிச்சு பார்க்கக்கூடிய விஷயங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அதுவும் தான் வந்து நைட்டு வந்து கிச்சன் எப்போவுமே க்ளீன் பண்ணிட்டு தான் படுக்கணும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு ரீசன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, லக்ஷ்மி தாயார் வந்து நைட்டு நம்ம கிச்சனில் வருவாங்க. நம்ம எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்கோமோ, எவ்வளோ நல்லா வச்சுருக்கோமோ அதே மாதிரி இந்த வீடும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ப்ளஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொருத்தங்களோட நம்பிக்கை. எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நல்லது நடந்தால் சரிதான். பொதுவாகவே வந்து நம்ம கிச்சன் வந்து நைட்டு வந்து க்ளீன் பண்ணி படுத்தோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் எவ்வளோ நம்ம நைட்டு கஷ்டப்படுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து அந்த நாள் தொடங்கும் போதே சந்தோஷமாக இருக்கலாம். சயின்ஸாக யோசித்தாலுமே வந்து எப்போவுமே கிச்சன் வந்து நைட்டு படுக்கும்போது க்ளீன் பண்ணி படுக்கிறதா ரொம்ப நல்லது, நல்ல பழக்கம் கூட. ஸோ அது வந்து கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப கவனித்தோம் அப்படின்னா அதே மாதிரி கிச்சனில் வந்து ஒரு சின்ன பாட்டில் உருளியில் தண்ணி நிரப்பி ஃப்ளவர்ஸ் போட்டோன்னா அது ஒரு மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்குது.
கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கிச்சனுக்குள்ளார வந்துட்டோம். காலையில் வந்து புட்டும் கடலையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே யோசித்து வச்சுருந்தோம். நைட்டே வந்து கடலையும் ஊற வச்சுட்டேன். எனக்கு வந்து புட்டும் கடலையும் ரொம்ப பிடிக்கும். நாங்கள்லாம் வந்து கேரளாவில் புட்டும் கடலையும் தான் வந்து காலையில் மோஸ்ட் ஆஃப் தி டேஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இருக்கும். இங்கே எப்படி இட்லி, பொங்கல், தோசை தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மோஸ்ட் ஆஃப் தி டேஸ் இங்கே அப்படி தான் பிரேக்ஃபாஸ்ட் செய்வீங்க. அங்கே வந்து புட்டு கடலை அதெல்லாம் தான் மெயினாக இருக்கும். நான் அதே சாப்பிட்டு வளர்ந்ததுனால எனக்கு புட்டு கடலை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது செஞ்சேன்னா மாமா வந்து நெஞ்சு கரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நெஞ்சு கரிக்காமல் எப்படி புட்டு செய்கிறது அப்படிங்கிறது நிறைய வாட்டி ட்ரை பண்ணி நானும் வந்து ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறேன். எனக்கு நெஞ்சு கரிக்காமல் எப்படி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவர் சாப்பிடும்போது மட்டும் கொஞ்சம் நெஞ்சு கரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நெஞ்சு கரிக்காமல் உன்னால் புட்டு செய்ய முடியாத கேட்கும்போது சாமி சத்தியமாக எப்படி அப்படி ஒரு புட்டு செய்கிறதுங்கிறது தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சேன்னா கொஞ்சம் டிப்ஸு சொல்லி என்னை ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா கல்யாணம் செஞ்சு வந்ததுக்கப்புறம் என்னால் நான் முன்னே சாப்பிட்ட மாதிரி என்னால் புட்டும் கடலையும் சாப்பிட முடியல. இன்றைக்கி வந்து வித்தியாசமாக ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக செய்கிற மெத்தடில் புட்டு செஞ்சால் தான் நெஞ்சு கரிக்குது, இந்த மாதிரி வித்தியாசமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா இப்போ பிரீதி கூட கிடைக்கிற அந்த சப்பாத்தி மேக்கர் இருக்குது இல்லையா, அந்த ஜாரில் கூட நல்லா அடித்து கொஞ்சம் பாலெல்லாம் ஊற்றி அப்படியெல்லாம் போட்டேன். ஆனால் இதுவுமே வந்து சொதப்பிடுத்து. எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக புட்டு வந்துடுது. எனக்கு புட்டுன்னா அவ்வளோ பிடிக்கும். எங்களுக்கு வந்து நான் எப்படி புட்டு சாப்பிட்டு பழகினோ அதே மாதிரி தான் நான் புட்டு செஞ்சேன். ஆனால் மாமா இங்கே அம்மாக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நெஞ்சு கரிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் ரீசன் என்னன்னு தெரியல. ஆனால் இங்கே எங்கேயாச்சும் கடையில் அவங்க ரொம்ப ரேர் புட்டு சாப்பிட்றது, தோசை, இட்லி, பொங்கல் இதெல்லாம் தான் அவங்களுடைய ஃபேவரட் ஃபுட்டு. அது என்னமோ டெய்லி தோசை, இட்லி அப்படியெல்லாம் சாப்பிட்டேன்னா போர் அடிக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அப்பப்போ புட்டு, ஆப்பம், முட்டைக்கறி இதெல்லாம் தான் வேணும். அப்படியே சாப்பிட்டு பழகிட்டுறதுனாலும் என்னவோ தெரியல. நான் கையோட வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுமே கையோட வந்து பாத்திரங்கள் கழுகி வைக்கும். அப்போ அடுத்தடுத்த வேலைகள் செய்யும்போது கவுண்டர் டாப் எப்போவுமே க்ளீனாக இருக்கும். சிங்க்லேயும் பாத்திரங்கள் நிறைய சேர்ந்துட்டோம் அப்படின்னா தலைவலிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் டீ குடித்ததுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த வேலை ஓடும். ஆனால் நான் வந்து எனக்கு பாத்திரங்கள் கழுகி வைக்கிற பழக்கம் உண்டு. அதனால எப்போவுமே வந்து நிறைய வேலைகள் செய்கிற மாதிரி தோணாது. அதுக்கப்புறம் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய புட்டு, கடலைக்கறி எல்லாம் சூப்பராக ரெடி ஆச்சு. பால்காரம் வந்துட்டார். அதனால் பால் வாங்கிட்டு சாமிக்கும் தனியாக வந்து கிளாஸில் நைவேத்தியமாக பால் எடுத்து வச்சுட்டேன். இந்த குட்டி கிளாஸு சாமிக்கு வந்து நைவேத்தியம் எடுத்து வைக்கக்கூடிய இந்த குட்டி கிளாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பிராஸில் ரொம்ப சூப்பரான இந்த கப் அண்ட் சாசர் வந்திருக்கு. இந்த கப் அண்ட் சாசர் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் பிராஸு நல்ல வெயிட் இருக்கிற கப் அண்ட் சாசர் அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கும். கெஸ்ட் எல்லாம் வரும்போது கொடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கும். ஸோ இந்த பிராஸில் இருக்கக்கூடிய கப் அண்ட் சாசர் உங்களுக்கு வேணும்னா தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் பால் வந்து கீழே சிந்தி எடுத்து கையோடு நான் வந்து கவுண்டர் டாப் தொடச்சி விட்டுட்டேன். இதே மாதிரி சின்ன குட்டி டவல் எப்போவுமே கையில் வச்சோம் அப்படின்னா வந்து எப்போவுமே வந்து கவுண்டர் டாப் வந்து நீட்டாகவே மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்ம வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்தோம் எல்லோருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பூஜா ஐட்டம்ஸ், பிராஸ் ஐட்டம்ஸ், விளக்குகள், பிரசாதம் இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேஃபாக உங்கள் வீட்டுக்கு வந்து நம்ம போஸ்டல் வழியை அமுச்சு விட்டுடுவோம். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இல்லைனா www.vibislalwal.in அப்படிங்கிற வெப்சைட் விசிட் பண்ணுங்கள். பிக்சர்ஸ் வித் ரேட்டோடு உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் பார்க்க முடியும். சப்போர்ட் பண்ண வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து எல்லோருக்குமே வந்து மீண்டும் நன்றி. வாழ்க வளமுடன்.